ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னும் ஒரு பிக் ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ் மட்டும் தான் இந்த சீரியல் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ சீரியலுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். எஸ், என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டாக 10:30 டெலிகாஸ்ட் ஆகிற ஜீ தமிழில் போயிட்டு இருக்க நல்ல தமையந்தி சீரியல். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த சீரியலுடைய ஹீரோயின் வந்து சேஞ்ச் ஆனாங்க. எஸ், நம்மளுடைய நல்கர் பிரியங்கா வந்து சீரியல் வந்து விலகிறாங்க அப்படி இல்லை, அவங்களுடைய கேரக்டர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர் ஸ்ரீநிதி அவங்க வந்து ரீப்ளேஸ் ஆகியிருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் கொண்டு வந்து சீரியலுடைய ஸ்டோரி கொஞ்ச நாளைக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த நேரத்தில் சீரியலுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இந்த சீரியல் வந்து லான்ச் ஆச்சு. சந்தியராகமும் இவங்க நல்ல தமையந்தி ஒன்றா தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ சந்தியராகம் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல தமையந்தி ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெரிய இது. ஏன்னா இந்த சீரியலுடைய ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வேறு ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் மாற்றி இவங்க 2 பேர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஹீரோயின் உடனே சேஞ்ச் பண்ணி இப்போ உடனே கொஞ்ச நாள் ஸ்டோரி மூவ் ஆகுது அப்படின்னு யோசிச்சு இந்த நேரத்தில் சீரியலுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஸோ முன்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சீரியல் எப்படியோ முடியுது. ஸோ இப்போ பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பட் அவங்க அந்த இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு வேறு சீரியல்ஸ் சேனலே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.